எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கான்ஸ்டபிளுக்கான டிரைவர் வேக்கண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க, நம்ம முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி போலீஸ்க்கான வேக்கண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வேக்கன்சிக்கு கம்பல்சனாக ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஆல் ஓவர் இந்தியாவில் தான் நடக்குது. மொத்தம் 737 வேக்கண்ட்டு. இதில் ஓப்பன் கேட்டகிரி, அதாவது எல்லா கம்யூனிட்டி வைஸும் 654 வேக்கண்ட்டு. சர்வீஸ்மேன் வேக்கண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 83 வேக்கண்ட்டு. மொத்தமாக சேர்த்து 737 வேக்கன்சி இருக்குது. எல்லாருமே ஹெவி வெஹிக்கிள் வச்சுருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் சிலபஸ் ஈஸியாக தான் இருக்கும். என்னென்ன எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு 15/10 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 16/10 வரை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்லி மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸாம் டிசம்பர் ஆர் ஜனவரியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 to 69,100 இருக்கும். குரூப் சி கேட்டகரி வைஸ் தான் வரும். லெவல் 3 பே ஸ்கேல் தான். வேக்கன்சி டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறது ஓப்பனில் 654ன்னு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்மேனில் 83ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஓப்பனில் யூஆருக்கு 316, இடபிள்யூஎஸில் 66, ஓபிசியில் 153, எஸ்சிக்கு 72, எஸ்டிக்கு 47. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 654. சர்வீஸ் மேனாக இருந்தால் யூஆருக்கு 35, இடபிள்யூஎஸ்னா 7, ஓபிசினா 17, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 9. மொத்தம் 83 வேக்கண்ட் சர்வீஸ் மேனுக்கு. மொத்தமாக 654 + 83 சேர்த்திங்கன்னா 737 வேக்கண்ட் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி அப்படின்னா ஓபிசிக்குள்ளே எம்பிசி டிஎன்சி எல்லாமே வரும். நம்மளோட தமிழ்நாடு கேட்டகிரி மாதிரி தனியாக பிரியாது. ஏஜ் லிமிட் இதுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே 21 to 30 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷனோட எந்த இயர் டு எந்த இயர் வரை இருக்குங்கிறத சொல்கிறேன். உங்களோட ஏஜ் 2/7/1992 1/7/2004 இருக்கணும். அதே இது உங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 2/7/1990 1/7/2004 இருக்கணும். இதே சர்வீஸ் மேன் அப்படின்னா அவங்களுக்கு அஸ்யூஷுவலாக என்ன ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ அது உண்டுன்னு சொல்லிட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். ஆர் டிப்ளமோவில் 3 வருஷம் படிச்சிருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். கம்பல்சனாக ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஹெவி வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு மெயின்டெனன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்சிசியில் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க் உண்டு. என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5 மார்க்கும், என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3 மார்க்கும், என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க்கும் எக்ஸாமில் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு என்னென்ன சென்டர் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், தூத்துக்குடி, கரூர் இந்த இடங்கள்லாம் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போஸ்டிங் டெல்லியில் தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாமுக்கு 100 மார்க்கு. 100 மார்க்கில் எவ்வளோ மார்க்கு கட் ஆஃப் எழுதுகிறவங்கள பொறுத்து தான் கட் ஆஃப் அமையும். அந்த கட் ஆஃப் பேஸஸில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் உண்டு. ஃபிசிக்கல் முடித்ததுக்கப்புறம் மெடிக்கல் உண்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு. அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட்டு பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. எக்ஸாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். யோசிக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சிலபஸ் என்ன மாதிரி இருக்கோ அதோட ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 100 மார்க்கில் உங்களுக்கு மைனஸ் மார்க் உண்டு. அதாவது 4 கொஸ்டினை தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு கழிஞ்சிரும். மைனஸ் மார்க் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்கலாக எது இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னா ஹைட்டு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட்டு 81 சென்டிமீட்டர் வித் எக்ஸ்பென்ஷன் 4 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 30 வயசு வரை இருக்கிறவங்க 1600 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடணும். லாங் ஜம்ப் 12 அடி தாண்டணும். ஹை ஜம்ப் 3 அடி தாண்டணும். அதுவே 30 to 40 வயசு இருக்கிறவங்க 1600 மீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடணும். லாங் ஜம்ப் 11 அடி தாண்டணும். ஹை ஜம்ப் 3.25 அடி வரும்.
40 வயசுக்கு மேலே 9 நிமிஷத்தை 1200 மீட்டர் ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 10 அடி தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 3 அடி தாண்டணும். அபோவ் 40 இயர்ஸ் மட்டும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து எஸ்டிக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரையல் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் ரெண்டுமே வைப்பாங்க. லைட் வெஹிக்கிளில் வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு எடுக்கணும், பார்க்கிங் பார்க்கணும். அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிளையும் ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு பார்க்கிங் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்னல்களை பற்றி என்ன தெரியுது, ரோடு சென்ஸை பற்றி என்ன தெரியுது, பேசிக்காக டிரைவிங் ரூல்ஸ் பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஓவர்டேக் பண்ணையில் என்ன ப்ரொசீட் பண்ணணும், ரோட் மேப் ரீடிங் என்ன பண்ணணும், அசஸ்மெண்ட் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் ரூட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிளை பற்றி என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு 25 மார்க் கொடுக்குறாங்க. நாலேஜ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள், டயர் ப்ரெஷர், பேட்டரி வாட்டர் லெவல், குவாலிட்டி, கிரேடு, இந்த மாதிரி உங்களுக்கு வண்டியை பற்றி மெயின்டெனன்ஸ் என்ன தெரியும் அப்படிங்கிறத போடுவாங்க. அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னா 6/6 இருக்கணும். ஐ விஷன் வந்து கிளாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, கிளாஸ் போடுற ஹேபிட் இருக்குன்னா ஒரு சை வந்து 6/12 கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக டெல்லியில் தான் போஸ்டிங் இருக்கும். எக்ஸாம் படித்தீங்கன்னா இது பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், பாஸ் ஆவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.